கைஸ் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கோகோனட் பேஸ்கெட் ரைடுன்னு ஒரு ரைடு இருக்குது, ஃபேமஸான இடம் இது கோயான். ஸோ இப்போ நம்ம ட்ரோன் விட்டு மேலே போய் பார்த்துட்டு வரலாம். டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. தென் முடிக்கும் போது தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. போட் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் டு டூ இன் ஹாங்காங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தனாங்கில் இருக்கிறோம். ஸோ தனாங்கில் இன்றைக்கி காலையில் வந்தோம். ஸோ வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஃபுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி லஞ்சுக்காண்டி வந்திருந்தோம். ஸோ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அது ட்ரை பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். கூகுள்லேயுமே நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு மிடில் ஆஃப் தி தனாங் டவுனில் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் இருக்க மகாராஜா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது பேர். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரைஸ் ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்படி கற்று பார்ப்போம். அப்புறம் நான்வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒயிட் ரைஸ், வெஜ் குருமா. ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ரைஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா. அந்த சிக்கன் மட்டன் பிரியாணி தாலிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நான்வெஜ் தாலி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து மெயின் தனாங்கில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த மகாராஜா இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. கைஸ் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா கோகோனட் பேஸ்கெட் ரைடுன்னு ஒரு ரைடு இருக்குது, ஃபேமஸான இடம் இது கோயான். ஸோ அந்த ரைடுக்கு போக போகிறோம். இப்போ ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபேமஸான ரைடு, கோகோனட் ரைடுன்னு சொல்லுவாங்க. கோகோனட் ரைடுனா அந்த போட் வந்து கோகோனட் ஷேப்பில் இருக்கிறதுனால அது வந்து கோகோனட் ரைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த ரைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னா, இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு மரத்துக்குள்ளே, நம்ம கேரளாலலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ரைடு இது. மரத்துக்குள்ளே அப்படியே போட்டு வழியாக போவோம். நம்ம கோகோனட்டு இது ரைடு மாதிரி போகும் இது. ஸோ இதுக்கு வந்து 5500 டாங்ஸ் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து என்ன இன்க்ளூடட்னா ஒரு ஹேட், வியட்நாம் ஹேட் இன்க்ளூடட். அண்ட் தென் அவங்க வந்து ஒரு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. நிறையா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். உங்களுக்கு நான் இதோட ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கைஸ் இப்போ நம்ம கோகோனட் இதுக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போகிறோம், அப்படியே பாருங்களேன். நான் சொன்னேன்ல இந்த கோகோனட்டு மரத்து நடுவில் போகும்னு. ஸோ அதான் இப்போ நடுவில் போயிட்டுருக்கோம். இங்கே சைடில் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே கோகோனட் மரம் தான். நடுவில் தண்ணி போகுது பாருங்கள்.
Thailand, two. Thailand, two. India number one. India, two. இந்தியா Thailand, two. தாய்லாந்து இது பார்த்தீங்கன்னா நடுவில் போகுது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு கோகோனட் இது பாருங்களேன், எல்லாரும் ஒன்றா ஜாயின் ஆயிருக்காங்க இந்த கோகோனட் ரைடுக்கு. இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்டர், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டண்ட் பண்ணுவார். ஸ்டண்ட் பண்ணுறது வந்து எல்லாரும் அதை ரசித்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டண்ட் பண்ணுறதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதாங்க அங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அதை பாருங்க. I don't understand. Yeah, YouTube. Ấy lại nhỏ làm giá đi liền mày. Muốn cái đặt liền một con đấy. Video. Đặt ở lao đi. Cho khách lại quay tốt lên rồi. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. தென் முடிக்கும் போது தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. Lao đi. இப்போ நம்ம கோயானில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு லேட்டன் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காண்டி வந்தோம். பட் அங்கே அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ஷாப்ஸ்லாம் வந்துட்டு ட்ரெஸ் கடை, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் அளவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமாக டெய்லர் மேட் பண்ணி கொடுப்பாங்க. காஸ்டியூம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே கோட் சூட்டு, கவுன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. இங்கே இந்த சிட்டியே பாண்டிச்சேரி மாதிரி இருக்கும். ஓல்டு ஏன்ஷியன்ட் சிட்டின்னு பேர். நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டன் ஃபெஸ்டிவல்னு ஒரு போட் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் டு டூ இன் ஹாண்ட். ஸோ நம்ம இப்போ ஒரு போட்டில் போக போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மெழுகுத்திரியில் வச்சு போட்டில் இது விடுவாங்க, ஃப்ளோட் பண்ண விடுவாங்க. அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு நம்பிக்கை தான். நம்ம நினைக்கிறது நடக்கும்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இது போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி அவங்க அந்த கப்பலில் இருந்து போடுறாங்க பாருங்கள் இது. ஸோ இதுதான் இந்த ஃபெஸ்டிவலோட தீமே. ஸோ கைஸ், இதுதான் இதை மெயின் தீமே இந்த போட்டு ரைடுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெழுகுத்திரி மாதிரி இது பண்ணி, கப் மாதிரி இது பண்ணி, இதை தண்ணியில் அப்படியே தள்ளி விட்ருவாங்க. ஸோ இதோட நம்பிக்கை என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் என்ன நடக்கணும்னு.
ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, இந்த போட்டில் வந்துட்டு தண்ணியில் இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ நம்ம இப்போ பண்ணலாம் அது. கைஸ் இப்போ நான் கீழே விட போகிறேன், மனசில் நினச்சிக்கோங்க, நினச்சிட்டு அது நல்லா நடக்கணும்னு சொல்லி இது பண்ணுங்கள். பாய் பாய். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இங்கே ஈஸியாக சாப்பிட்ணுன்னா பான்மி சாப்பிட்லாம், பான்மி நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு ஷாப் வந்திருக்கோம். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது எக் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போர்க் இருக்குது, பட் சிக்கன் இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து போர்க்கு பீஃப்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா வெஜ்ஜீஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்கை போட்டு அந்த ஸ்டஃப் பண்ணி வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரெட்டுக்குள்ளே. ஸோ இது நல்லாயிருக்கும். இது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே வச்சுருவாங்க, ஹீட் பண்ணி தருவாங்க. நீங்கள் எங்கேயாவது அவசரமாக அந்த பானாய்கிள்ஸ் ஏர்லி மார்னிங் போகிறதா இருக்கும், அப்படி போகும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த டிஷ்ஷோட பேர், பான்மின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வியட்நாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த டிஷ்ஷை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வேறு லெவல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்கள் ஜான் நெக்ஸ்ட் வீலாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ட்ராவல் சேஃப், லீவ் ஃபுல்லி அண்ட் டான்ஸ் லைக் நோபடி இஸ் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டாப்.